ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பேப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் ரோலுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாவு வேணும். இது பாருங்கள், நான் மைதா போட்டுருக்குறேன். மைதா வந்துட்டு ஒரு 1.5 கப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 கப்பு நம்ம இது மைதா போட்டுருக்குறோம். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக நம்ம இதுக்கு தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நல்லா இந்த சால்ட்டோ மாவோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுட்டு நல்லா சாஃப்டாக ஒரு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரணும். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மைதா பாருங்கள், அதனால பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாவு நல்லா சாஃப்டாக பெஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இது பாருங்கள். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இது ஒரு 10 to 15 minutes அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ளேயோ இப்போ நம்ம அந்த ரோலுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதை பார்த்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோலுக்கு செய்கிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு நான் அதை உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஆனியன்ஸு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க. இது நல்லா சாப்பிட்றப்போ வாயில் நல்லா க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் நல்லா நீட்டு வாக்கிலேயே நல்லா ஸ்லைஸாக அந்த மெல்லியமாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மெலீஸாக அப்படியே ஸ்லைஸாக பூ போல் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கின்னு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆனியன் வதக்குனாலும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும்னா அந்த டேஸ்ட்டு அதில் நல்லா நம்மளுக்கு இதாகிடும். இது பாருங்கள், இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல இப்போ தான் கொஞ்சம் பிங்கிஷாக சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வதங்கிட்டோம். இதுக்குள்ளேயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு கார்லிக்கு, 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர், ரெண்டும் 1/2 ஸ்பூன் அந்த கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ண உடனே நம்ம இதில் கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு, அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ரோலுக்கு தேவையான அந்த ஸ்மெல்லு, அந்த அரோமாலாம் அதுலேருந்து வரும். அதனால் நம்ம அந்த கேப்சிகம்மை அதில் ஆட் பண்ணுறோம். பன்னீர் வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அது நம்ம சாப்பிட்லாம். அது வந்துட்டு நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் நல்லா இல்லை, அதில் இருக்கிறதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அது பாருங்கள், பன்னீர் பிடிக்காதவங்க கூட இந்த ரோலில் நீங்கள் வச்சுட்டு நம்ம செஞ்சிட்டோம்னா அது தனியாக எடுக்க முடியாது. ஸோ சாப்பிட்டுடலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெளியே போய் நம்ம வாங்குறது ஒரு ரோல் எவ்வளோ இதுவாக இருக்கும், காஸ்ட்லியாக. ஸோ நம்ம பண்ணல, இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கேப்சிகம் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரை ஆக தேவையில்லை. இது வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பாயில்டில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்போ அந்த அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா அந்த இது வரும் நம்மளுக்கு சாப்பிட்றப்போ. இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ அப்படியே கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது அப்போவே சால்ட் நான் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு
கொஞ்சமாக போட்டேன் இல்லைங்களா, இப்போ அதுக்கு தேவையானது இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சால்ட்டு. இப்போது பாருங்கள், இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இது ரெடி நம்மளுக்கு. இது கூட இப்போது பாருங்கள், நம்ம இது சோயா சாஸு நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், இது ரெட் சில்லி சாஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுனால நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி சாஸ் பாருங்கள். இது க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சமாக, இதுக்கு நம்ம இப்போ வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதில் போடணும், அந்த ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதில் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம போடுறதுனால. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 டைம்ஸு நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம ரொம்ப மெல்லியதமாக இந்த பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரொம்ப மெலிஸாக அந்த இது சாஃப்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக இருந்தால் வாய் கிடைச்சா ஒருத்தர் வாட்டி பிடிக்கலன்னா இது பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் ரொம்ப அது நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது குக் ஆச்சுன்னா நம்மளுக்கு பன்னீர் அதில் குக் ஆகிடும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸு இது நல்லா நம்மளுக்கு பன்னீரும் அதில் இதாகிடுச்சு. இப்போ நான் இதில் கொரியாண்டரை லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வச்சுருந்தோம் இல்லைங்களா சப்பாத்திக்கு, அது பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இது நான் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸு நம்ம மாமல் ரோல் சாப்பிடுவோம் இல்லைங்களா, இது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் மாமூலில் இப்படி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், மாவு நல்லா நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி பண்ணால் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடுது. மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது நம்ம மைதாவில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால நல்லா நீங்கள் எவ்வளோ மெலிசாக பண்ணுறீங்களோ நம்மளுக்கு அப்புறமா சாப்பிட்றப்போ ஈஸியாக நல்லா இதாகும். இந்த பாருங்கள், எவ்வளோ உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இதை தட்டிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதை வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மிச்சத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தட்டியிருக்கோம் நம்ம ரோலுக்கு. இது இப்போ பாருங்கள் தவா சூடாயிடுச்சு. ஸோ இதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம மாம்பழி சப்பாத்தி செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது பாருங்கள், இப்போ இது நம்ம திருப்பி கொடுக்கலாம். நல்லா மெலிசாக வந்திருக்கு. கொஞ்ச நேரம் இதை சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது ஆயிடுச்சு. பாருங்கள் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கிறத சப்பாத்தி இது ரோலுக்கு இது செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இது எடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம மயோனைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இப்போ இங்கே பன்னீர் இது பண்ணோம் இல்லைங்களா மசாலா, அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது இப்படி வச்சுட்டு
இதில் இங்கே பாருங்கள் 2 பீஸ் ஆஃப் கேரட், ஒரு சில்லி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நல்ல ஸ்பைஸியாக தேவைப்படும் இல்லைங்களா, அதனால நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா இது கீழே நம்மளுக்கு சிந்தாமல் வரும். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லா ரோல்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இதாகும். அதே மாதிரி பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மயோனைஸ் போட்டுக்கணும். நம்ம அதை கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு, அந்த ஒரு க்ரீமி ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால நம்ம இதை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் இது வச்சுக்கலாம். இதுலேயும் கேரட், 1 சில்லி. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீழே இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு அந்த இது தெரியுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கிறேன், அதுக்கு டிப் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னா ஒரு ரோல் எவ்வளோ இதுவாக இருக்கும், இது ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.